Happy birthday, sir! Happy birthday, Vijay uncle! Happy birthday, Talapati! Happy birthday, Vijay! Happy birthday, Le Talapati! எப்பவுமே யங்காக இருக்கிற இளைய தளபதி விஜய் சாருக்கு என்னுடைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய், திஸ் இஸ் டிஎஸ்பி. 22nd அன்றைக்கி வந்து விஜய் சாரோட பர்த்டே, ஜூன் 22nd. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இது. ஸோ ஐ விஷ் ஹிம் a very 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 happy birthday, a musical birthday and a fantastic fantabulous successful birthday. ஹாப்பி பர்த்டே விஜய் அண்ணா. நீங்கள் நிறையா பணம் கொடுத்துட்டே இருக்கணும். யார் உங்களை நிறையா ட்ரால் பண்ணுவாங்க, பட் ஸ்டில் ஐ எம் ஆல்வேஸ் யுவர் ஃபேன். ஹாப்பி பர்த்டே விஜய் அண்ணனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ஒரு பிறந்தநாள் போல் இன்னும் அடுத்தடுத்த பிறந்தநாளும் வந்து ஒரு மிக சிறப்பாக இருக்கணும்னு நான் வந்து எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன். Vijay sir, superstar of not only Tamil cinema, very soon it will become all over Indian cinema, and மிகச் சிறந்த மனிதர், and many happy returns Vijay sir. அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா ஸ்க்ரீனில் ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னர். அவர் டெஃபினட்டாக என்டர்டெய்னராக இருக்கணும்னு நினச்சா நிச்சயமாக அவரை ஃபாலோ பண்ண நினைக்கிறேன். ஒரு காமெடியை ப்ரெசென்ட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், சாங் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஆக்ஷனில் நிற்கிற விதமாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வரக்கூடிய ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னர். அந்த வகையில் விஜய் சாரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த பர்த்டே நடக்கும்போது நாங்கள் புலி படத்தில் ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்ஃபேக்ட் ஒரு ட்ரெய்லரோட வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஐம் டூயிங் த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஃபார் தட் ரைட் நோ. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் நிறைய ட்ரீட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ப்ரொடியூசர்ஸ். ஸோ ஹோப் யூ ஆல் லவ் இட். அண்ட் இட்ஸ் விஜய் சார் கூட நான் பண்ண எல்லா படமே இட் ஹஸ் ஆல்வேஸ் பீன் எ ஃபென்டாஸ்டிக் ஜேர்னி. அதே போல் இந்த புலி வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அன் அன்ஃபர்கட்டபிள் மெமரி எங்களுக்கு எல்லாருக்கும். ஏன்னா இது ஒரு ஸ்பெஷல் படம். அந்த படத்துக்கு விஜய் சாரோட கரியர்லேயே இந்த புலி எங்களோட படம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் படமாக இருக்கும். அந்த படத்துக்கு நான் மியூசிக் டைரக்டராக இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் விஜய் சார் அண்ட் டைரக்டர் சிம்புதேவன் சார் ஸ்பெஷலாக, அண்ட் மை ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே வந்து நான் ப்ரொடியூசர் செல்வகுமார் சார் அண்ட் ஷிபு தமீன்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் கொடுத்த ஒருத்தர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் எந்த ஒரு மேடையாருனாலும். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு படம் அந்த தமிழன்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அஃப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடி காதலை சுவாசம்ன்ற ஒரு திரைப்படம் நான் பண்ணியிருந்தாலும் அந்த படம் இன்ன வரைக்கும் ரிலீஸ் ஆகாத ஒரு பட்சத்தில் அந்த படத்தோடைய ஆடியோ மட்டுமே கேட்டுட்டு எனக்கு தமிழன் திரைப்படத்துக்கு அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ அந்த டைமில் ஐ வாஸ் வெரி யங். ஸோ அந்த டைமில் என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த ஒரு லைஃப் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ அவருக்கு என்னுடைய நன்றிகள் எப்போவுமே. அண்ட் அதை தாண்டி இப்போ மறுபடியும் ஜில்லாலையும் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஆஃப்டர் லாங் கேப் மறுபடியும் அவரோடைய சேர்ந்து அசோசியேட் ஆகிறது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்தது. அண்ட் ஜில்லாலையும் சாங்ஸ் வந்து ரொம்ப அழகாக எல்லாருக்கிட்டையும் போய் சேர்ந்தது. அண்ட் அவருடைய பங்களிப்பு கண்டாங்கி பாடல் மூலிமா வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருடைய மனசையும் போய் சேர்ந்துருக்காரு. ஸோ அந்த ஒரு பாடல் ஆஸ் அ சிங்கராக ஸோ வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அஃப்கோர்ஸ் அது நிறைய ஃபாஸ்ட் பேஸ் சாங்ஸ்லாம் வந்து பாடிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நல்ல சாஃப்டான மெலடி சாங் பாடணும் அப்படின்னு அவர் சொல்லும் போது ஃபஸ்ட்டு ரொம்ப தயங்கினார். அதுக்கு பிறகு நான் ரொம்ப கம்பல் பண்ணி அப்புறம் அந்த சாங் வந்து பாடினார். ஸோ அவருக்கும் என்னுடைய நன்றிகள். அதை தாண்டி அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி அவருடைய குடும்பத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சு. நீங்கள் எல்லோரும் அவளோட காத்துட்ருப்பீங்க விஜய் சாரோட பாட்டு இருக்கா அப்படின்னு. இருக்குங்கிற நியூஸ் ஆல்ரெடி நாங்கள் வெளியில் கொடுத்துட்டோம். அது எந்த மாதிரி பாட்டு, அதுக்காக நீங்கள் அவ்வளோ காத்துட்ருப்பீங்க. கண்டிப்பாக எனக்கு தெரியும். அண்ட் விஜய் சார் இஸ் a வெரி குட் சிங்கர், அது எல்லாருக்குமே தெரியும். அதனால் அவரை வச்சு எந்த மாதிரி பாட்டாக இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நான் அப்போது சச்சின் படம் பண்ணப்போ வாடி வாடி வாடிங்கிற பாட்டு பாட வச்சேன். அது வந்து ரொம்ப ஒரு டான்ஸான கூத்தான ஒரு பாட்டு. நிறைய டான்ஸ் பாட்டு பாடியிருக்கார் விஜய் சார் அண்ட் இஸ் அ வெரி குட் சிங்கர். இந்த பாட்டி வந்து நான் என்ன ஆசைப்பட்டேன்னா ஒரு முழுக்க ஒரு இதயத்தை தொடர ஒரு மெலடி, நீண்ட காலம் நம்ம இதயத்தில் நிற்கக்கூடிய ஒரு மெலடி சாங் அவர் பாடணும்னு ஆசைப்பட்டேன். அதுபோல் ஒரு சாங் உங்களுக்காக விஜய் சாரோட வாய்ஸில் வருது. அதுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. ஐ திங்க் யூ ஆல் லவ் த சாங். இட் ஹஸ் டன் அ கிரேட் ஜாப். விஜய் சார் வந்து பாடுவார், எல்லாருக்கும் தெரியும். இப்படியெல்லாம் பாடுவாரா அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு பாட்டு அது. கண்டிப்பாக தேங்க்யூ. கண்டிப்பாக நான் அஜித் சாரை பற்றி இதுவரை தப்பாக பேசினதே இல்லை. பிகாஸ் ஐ நோ விஜய் இஸ் பெட்டர். ஸோ நான் வந்து அஜித் ஃபேன்ஸ் என்னை பற்றி என்கிட்ட விஜய் அப்படி சொல்லும்போது நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் வந்து பின் பாயிண்ட் பண்ணுறீங்க. அதிலே தெரியுது உங்கள் ஜெலசி. நான் பின் பாயிண்ட் பண்ணல. ஸோ ஐ நோ விஜய் இஸ் த பெஸ்ட்டுன்னு போயிடுவேன். சிம்பிள். அந்த அமைதியாக ஒரு அப்சர்வேஷன் இருக்கும், கிரகிச்சு பாருங்க. பிரமாதமான ஒரு விஷயம். அதுலேருந்து ஒரு நுணுக்கம், அதுலேருந்து ஒரு அவுட்புட்டு வெளில வரும். எக்ஸ்ட்ரானரிங்க. சூப்பர் ஸ்டார்.
புலி அதுக்கான நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. என்னென்னா என்ன மாதிரியான படமாக இருக்க போகுதுன்றது இன்னும் தெரில. ஸோ டீசர் வரும்பொழுது தான் தெரியும். அதுவே இது எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படிங்கிறதே இருக்குது. ஏன்னா காஸ்டிங்கே பயங்கரமாக இருக்குது. விஜய் சார் இருக்காங்க அண்ட் கூட வந்து ஸ்ரீதேவி மேம், சுதீப் சார், ஸ்ருதி ஹாசன், அன்சிகான் போது இது ஒரு பயங்கரமான பேக்கேஜ். அண்ட் ஃபேண்டசி ஸ்கிரிப்ட், சிபுதேவன் சாரோட டிரெக்ஷன் அப்படின்போது இது வேறு மாதிரியான படமாக இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு தான் காத்துட்ருக்கோம். தேங்க்யூ. ஓ பேபி பேபின்னு ஒரு பாட்டு, காதலுக்கு மரியாதை, அது ரொம்ப பிடிக்கும். அந்த டைமில் வந்து ரொம்ப பைத்தியமாக அந்த ஆல்பமே அப்போல்லாம் கேசட்லாம் தேய்ச்சி ஒரு நிறைய கேசட் வாங்கியிருக்கோம், தேஞ்சு போய் அந்த மாதிரி. ஸோ ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்ட ஆல்பம் சொல்லலாம் காதலுக்கு மரியாதை ஆல்பமே. அதில் அவர் பாடின அந்த ஓ பேபி சாங் பிடிக்கும். தேங்க்யூ. ஓகே, நான் வந்து எப்போயாவது ரொம்ப சேடாக இருப்பேன், ஏதாவது சிஸ்டர் ஏதாவது இது பண்ணிட்டாங்கன்னா உடனே நான் ஏதாவது விஜய் பாட்டு, செல்ஃபி போல பாட்டு, விஜய் ஜோக் ஏதாவது உட்காந்து பார்த்தா ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி. Okay, let's sing. Ready? 1, 2, 3. Let's take a selfie, puller. Give me a umma.